Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 116 unit 8 heat and thermodynamics lesson la irukra internal energy na enna அப்படிங்கறத பார்க்க போறோம். So அந்த பேர்ல இருக்க internal energy na உள்ள இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி அப்படினு சொல்லிட்டு. So அப்ப thermodynamics சிஸ்டத்துல internal energy அப்படிங்கிறது என்னன்னா sum of the kinetic and potential energy. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட kinetic energy potential energy சேர்த்து இருக்கிறத நம்ம internal energy அப்படினு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம்ல இருக்கிற molecules ஓட kinetic energy plus potential energy with respect to the center of mass of the system. Okay, இப்போ energy due to molecular motion, இப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற molecules, அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற molecules இருக்கட்டும், ஏதோ இது என்ன ஒரு substance எடுத்துக்கோமோ அதோட molecular motion எல்லாமே எதுவா இருக்கலாம், translation ஸ்ட்ரெயிட்டா போறதா இருக்கலாம், rotation ஆகறதா இருக்கலாம், vibrate ஆகறதா இருக்கலாம், இது எல்லாமே நம்ம internal kinetic energy அப்படினு சொல்லுவோம். ஓகேவா, molecular motion ஏதோ ஒன்று நகர்றது எல்லாமே இன்டர்னல் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். எனர்ஜி டியூ டு மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளேயே ஒரு மாலிகுலர் இன்னொரு மாலிகுலர் சேர்ந்து இன்ட்ராக்ட் ஆகிடும். இன்ட்ராக்ட் ஆகும்போது அது என்ன ஆகும், நகராது, இது தனியாக அந்த மாதிரி போகாது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும்னா இன்டர்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது இன்டர்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இபி அப்படின்றது இருக்கும். அப்போ நான் பாண்ட் எனர்ஜிங்கிறது யூ டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற பாண்ட் எனர்ஜி தான். ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது வருமா. ஓகே, இப்போ ஐடியல் கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஏற்கனவே முன்னாடி லெசன்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஐடியல் கேஸ்னால் என்னென்னா அதுக்கடையில் எந்த விதமான ஒரு இன்ட்ராக்ஷனுமே இருக்காது, அது பாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஐடியல் கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே there is no interaction with each other அப்படின்ற மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். அப்போ இன்டர்னல் எனர்ஜியில் எது கூடயுமே சேராது அப்படிங்கிறப்ப அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி வரவே செய்யாதுல்ல. அப்போ அதில் வெறும் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கைனெட்டிக் எனர்ஜி எதை பொறுத்து இருக்குது, அந்த கைனெட்டிக் எனர்ஜினா அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே நகர்றது, அந்த நகர்றது எதை பொறுத்து இருக்குது, டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஆனால் அது இண்டிபெண்ட் ஆஃப் வால்யூமை பொறுத்துலாம் இல்லை. அந்த கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது டெம்பரேச்சரையும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஹவவர் திஸ் இஸ் நாட் ட்ரூ ஃபார், ஆனால் ரியல் கேஸஸ்க்கு இது ட்ரூ கிடையாது. ஏன்னா வேண்டர்வால்ஸ் கேஸஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு அந்த வால் கூட ஒரு இன்ட்ராக்ஷன்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால் அதுக்கு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. ஐடியல் கேஸை பொறுத்தவரை நமக்கு இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் வேரியபிள். ஸ்டேட் வேரியபிள்னா என்னது, அதோட இனிஷியல் ஃபைனலை மட்டும்தான் நம்ம அது இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டரோட டெம்பரேச்சர் நான் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறேன். ஓகேவா, 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் நான் எப்படியோ மாற்றுறேன். அது ஒரு வேளை நான் ஹீட் பண்ணியிருக்கலாம், அல்லது நான் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே இருக்கிறதுனால கூட அது ஹீட் ஆகிருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன முக்கியம், அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸா அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு முக்கியமே தவிர அது எந்த வழியில் வந்தது அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, ஸ்டேட் வேரியபிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் internal energy of the thermodynamic system is only associated with the kinetic energy of the individual molecule due to its random motion. இந்த kinetic energy அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது, அந்த random motion காரணமாக இருக்குது. potential energy அப்படிங்கிறது அதோட chemical nature பொறுத்து இருக்குது, அது எப்படி இன்னொன்று கூட bond ஆகுது அதை பொறுத்து இருக்குது. சரியா, இப்போ இதை பொறுத்தவரை the bulk kinetic energy of the entire systemோ அல்லது gravitation potential of the systemோ நம்ம internal energy அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது என்னது bulk kinetic energy of the entire system அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 கேஸ் கண்டெய்னரை எடுத்துக்கிறேன். 2 கேஸ் கண்டெய்னருமே சேம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஒன்றுத்தை நான் கிரவுண்டில் வச்சுக்கிறேன், இன்னொன்று ஒரு மூவிங் ட்ரெயினில் கொண்டு போகிறேன். ஸோ இது மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டோட்டல் பல்க் கண்டெய்னருமே மூவ் ஆகிட்டுருக்கு, ஒன்று கிரவுண்டில் இருக்குது. ஆனால் மூவ் ஆகிட்டு இருந்தால் கூட அதோட இன்டர்னல் எனர்ஜி சேமாக தான் இருக்கும். இன்டர்னல் எனர்ஜின்னு பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி உள்ளுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தானே பார்ப்போம். ஸோ விச் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஹோல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினோ அதெல்லாம் எதுவுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, அப்போ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் வில் நாட் இன்க்ரீஸ். ஸோ அப்போ இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க, இந்த பல்க் கைனெட்டிக் எனர்ஜினா என்னது, அந்த ட்ரெயினில் ஃபாஸ்ட்டாக போதில்ல, பல்காக போதில்ல, அதை பொறுத்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது என்னது, அந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன அர்த்தம், இதே மாதிரி 2 கேஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன், சேம் டெம்பரேச்சரில் இருக்குது, சேம் இன்டர்னல் எனர்ஜியில் இருக்குது. ஒன்றுத்தை கிரவுண்டில் வைக்கிறேன், இன்னொன்று ஒரு ஹைட்டில் வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு
அது வந்து ஹைட்டில் இருந்தால் கூட, அதுக்கு வந்து ஹையரான ஒரு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இருந்தால் கூட அதுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி மேலே வந்து அது எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுமே காட்டாது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் எனர்ஜி விச் டசன்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். என்னென்னா எக்ஸாம்பிள் 8.10. இப்போ வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் ஃபுல்லாக நார்மலான வாட்டர் இருக்குது. ஸோ எந்த டைரெக்ஷனில் வந்து எனக்கு ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல வாட்டரில் இருக்கிற டம்ளரில் இருக்க வாட்டர் வந்து ஹையர் டெம்பரேச்சரில் இருக்குது பக்கெட்டில் இருக்க வாட்டரை விட. ஆனால் பக்கெட் ஆஃப் நார்மல் வாட்டர் ஆஸ் அ லார்ஜ் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ நிறைய வாட்டர் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல நிறைய இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் தென் த ஹாட் வாட்டர். கரெக்டாக அதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் அங்கங்கே போய்கிட்டு அந்த மாதிரி நிறைய இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். இப்போ உங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீட்டுக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் உங்களுக்கு இந்த சம் மூலயமா வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டம்ளரில் இருக்கிற ஹாட் வாட்டருக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, பட் அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஆனால் நார்மல் வாட்டருக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, பட் அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து ஹையராக இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த. ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, எனக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது வந்து எவ்வளோ சைஸு, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினாலே எனக்கு என்ன அர்த்தம், எவ்வளோ சைஸு, அந்த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் என்ன. அப்போ பக்கெட்டில் இருக்கிறதுனா நிறையா இருக்கும். கரெக்டாக? அதனால் அதுக்கு தான் நிறைய இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் தோ பக்கெட் ஆஃப் நார்மல் வாட்டருக்கு வந்து நிறைய இன்டர்னல் எனர்ஜி இருந்தால் கூட, இந்த டம்ளரை விட இருந்தால் கூட ஹீட் வந்து எப்போவுமே எங்கேருந்து ஃப்ளோ ஆகும், ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் வாட்டர் இந்த டம்ளர்லேருந்து தான் பக்கெட்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஏன் ஹீட் வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து தான் லோவர் டெம்பரேச்சருக்கு வரும். அந்த ஹீட் ஃப்ளோ ஆகிறது அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் பொறுத்து கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அன் ஆப்ஜெக்ட், ஒரு தடவை ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னாலே இட் பிகம்ஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ரெண்டத்தோட இன்டர்னல் எனர்ஜியுமே வந்து சேம் ஆகிடும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, the object has certain amount of, அந்த டோட்டல் ஆப்ஜெக்ட்டுமே ஒரு certain amount of internal energy இப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஹீட் இஸ் ஒன் ஆஃப் த வே டு இன்க்ரீஸ் த இன்டர்னல் எனர்ஜி. நம்ம ஹீட் பண்ணுறதுனால அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகரிக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹீட்டை தான். எது வந்து ஹையர் டெம்பரேச்சர், எது வந்து லோவர் டெம்பரேச்சரில் இருக்குது அதை பொறுத்து தான் இருக்கே தவிர, எதுக்கு வந்து ஹையரான இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, எதுக்கு வந்து லோவரான இன்டர்னல் எனர்ஜி இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹாட் ஆப்ஜெக்ட், இது வந்து கோல்ட் ஆப்ஜெக்ட். இந்த தெர்மல் கான்டாக்ட் இருக்குது ரெண்டுத்துக்கு இடையில். அப்போ வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஹீட் ஃப்ளோ ஆகுறதுனால எனக்கு என்ன ஆகுது, இதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ஹீட் வந்து கோல்டுக்கு போதில். அப்போ இதனோட இன்டர்னல் எனர்ஜி இது என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மூவ் பண்ணலாம் வைக்கும்ல அந்த ஹீட்னால. ஸோ அதனால் இதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்.